Hi, welcome back. நான் உங்க பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ரிக் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த ட்ரிக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வீடியோ சேனல் வீடியோஸுக்கு எப்படி 8000 வியூஸ் வந்து 2 நாளில் எப்படி எடுத்து வருது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பரான ட்ரிக். நீங்கள் நம்பலாலும் சரி, பட் இந்த ட்ரிக் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் ஹேக்கிங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா youtube.com/தமிழ் ஹேக்கிங்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் போன்ற அந்த பெல் போன்ற சிம்பிள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல wix.com அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த .com வந்து நீங்கள் விக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும். கூகுளில் விக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு வரும். ஃப்ரீ வெப்சைட் பில்டர் கிரியேட் ஃப்ரீ வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே உள்ளே போனோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணுறது தான் முக்கியம். மேலே சைன்அப் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ லாகின்ல இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுறது தான், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் நியூ வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் நியூ வெப்சைட் நீங்கள் சைன்அப் பண்ணுறதே போதும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரியில் உள்ளே வந்துடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பிளாக்னு கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட் வித் விக்ஸ் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். இங்கே ஸ்டார்ட் வித் விக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டிசைன் இன்டெலிஜென்ஸ். அதனால நம்மளுக்கு எடிட்டர் தான் முக்கியம். எடிட்டர் போவோம். ஸோ இப்போ எடிட்டர் பண்ணோடனே டெம்ப்ளேட் என்ன டெம்ப்ளேட் வேணும்னு கேட்பாங்க. அவங்க ப்ரீலோடராக வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பிளாங்காக கிரியேட் பண்ணிப்போம். பிளாங்க் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வச்சு உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்போ இதை சூஸ் பண்ணி எடிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். உங்கள் நெட் ஸ்பீடு பார்த்து இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை மறக்காமல். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ நேம் ஆஃப் த சைட் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பேரே கொடுப்போம். ஸோ நீங்கள் உங்கள் சேனல் பேர் வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இதை க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது இங்கே இது வந்து நம்மளுக்கு இங்கே இமேஜ் தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் இங்கே டெலீட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க, அது போய்டும். ஸோ அடுத்து இங்கே ஒரு வந்து சின்னதாக ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ பேஜ் டைட்டில் கொடுக்குறேன். இது வந்து சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூடியூப் வியூஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வச்சுட்டு இதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு போல்ட் ஆக்கிடுறேன், இட்டாலிக் ஆக்கிடுறேன். இது வந்து சென்டரில் வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ஸோ இப்படி உங்களுக்கு அட்ராக்டிவ் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக வேணும்னாலும் நார்மலாக வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் மாற்றிப்போம். பேக்ரவுண்டு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக பேக்ரவுண்டு மாற்றிப்போம். ஸோ இதெல்லாம் இந்தமாரி இருந்ததுன்னா வீடியோ. ஸோ வீடியோ நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடும். ஸோ இப்படி இருக்குது. நீங்கள் எது வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது சூஸ் பண்ணிட்டேன். இது சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆட் அப்படின்னு போகிறேன். ஆடில் வீடியோ அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே யூடியூப் அப்படின்னு இருக்கு. அது அந்த பாக்ஸ் வரும். இங்கே வந்தோடனே இது வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 6 வீடியோ அவங்க வந்து ஒரு வெப்சைட்டில் போட்டுக்கோங்க.
ஸோ எவ்வளோ அதிகமாக உங்கள் வீடியோஸ் போடுறீங்களோ அவ்வளோ அதிகமாக வியூஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் அது எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நல்லா இது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் தான் வேணும். ஸோ சேஞ்ச் வீடியோ கொடுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த யூஆர்எல் கேட்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட யூடியூப் வீடியோ வியூஸ் யூஆர்எல்ஸ்லாம் அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இதுதான் முக்கியமானது, ஆட்டோ பிளேஸ் ஆன்லோடிங். அது டிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், ஆட்டோ பிளேஸ் ஆன்லோடிங். ஸோ இது டிக் பண்ணிக்கோங்க. இது டிக் பண்ணலாம் உங்களுக்கு வியூஸ் வராது. ஸோ இது டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஒரு பாக்ஸாக நம்மளுக்கு, அதாவது ஒரு பாக்ஸும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது எத்தனை உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வர்றது, அவ்வளோ வியூஸ் வரும். ஸோ நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் வரும். ஸோ வச்சுட்டேன். ஸோ சேஞ்ச் வீடியோ, இந்த வீடியோ எடுக்கிறேன். இதை யூஆர்எல் காப்பி பண்ணுறேன். உங்கள் யூஆர்எல் நீங்கள் உங்களுடைய யூஆர்எல்ஸை உங்கள் சேனல் வீடியோ யூஆர்எலை இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ முக்கியமாக எல்லோரும் இதுதான் கேட்பாங்க. அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க எல்லாருமே முக்கியமாக எப்படி வியூஸ் எடுக்குது அதுதான் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இப்போ முடிய போகுது, அவ்வளோதான். ஸோ இந்தமாரி எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை 6 வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நான் இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து சாரி ஓகே. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து 6 வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 6 வீடியோ இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ இது வந்து இப்போ இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகும் இப்போ காமிப்பேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரிவியூ அப்படின்னு இருக்கோம். ஸோ இங்கே முக்கியமான ப்ரிவியூ கொடுங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை ஓப்பன் யார் பண்ணுறாங்களோ அவங்க ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே கிட்டத்தட்ட நம்ம சேனல் வீடியோஸ்க்கு 6 வியூஸ் வந்துடும் கரெக்டாக. ஏன்னா 6 வீடியோ வச்சுருக்கேன், 6 வியூஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து என் சேனலுக்கு 6 வியூஸ் வந்துருக்கும். ஏன்னா 6 வீடியோ போட்டிருக்கேன், 6 வியூஸ் வந்துடும். ஸோ இது நீங்கள் ஒரு 12 வீடியோ போட்டிங்கன்னா 12 வியூஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரே அட் எ டைமில் உங்களுக்கு 6 வியூஸ் வந்துடும். ஸோ ஆனால் முக்கியமாக இதில் வந்து என்ன விஷயம் சொன்னால் ஆட்டோ பிளே தான் நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும். ஆட்டோ பிளே டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணிட்டீங்க, உங்கள் வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இது எப்படி நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வெப்சைட் ரெடி பண்ணிட்டு மேலே வந்து பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பப்ளிஷை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பப்ளிஷ் கிளிக் பண்ண அப்புறம் நம்மளுக்கு வெப்சைட் நேம் என்னன்னு கேட்கும். ஸோ அங்கே கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இதனால இப்படி வருது. ஸோ நான் இப்போ வந்து வியூ வெப்சைட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ நம்மளுக்கு வெப்சைட் வரும். ஸோ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 6 வியூஸ் வரும். அப்போ ஒரு செகண்ட் 6 வியூஸ்னா ஒரு ஆள் பார்த்தாங்களே 6 வியூஸ் வருது. அப்போ ஒரு ஆள் பார்க்குறவங்க 6 வியூஸ்னா அப்போ ஒரு 200 பேர் நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் ப்ளே ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது 1200 வியூஸ், வெறும் 200 பேர் பார்த்தாங்களே 1200 வியூஸ் வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்க்காதவங்க திருப்பி ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. எப்படி யூடியூப் வியூஸ் இப்போ புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே வீடியோவுக்கு 6 வியூஸ் வேணாலும் ஒரே வீடியோ லிங்க் போட்டிங்கன்னா கூட ஒரே வீடியோவுக்கு 6 வியூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா மல்டிபிள் வீடியோவுக்கு
6 வியூஸ் இருக்குன்னா கூட அந்த இதை ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.